எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வணங்கிக்கலாம். எப்போவுமே சரி, நம்ம எப்போ வணங்கும் போதுமே வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை நல்லா போயிருக்குன்னு தெரியும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வணங்கட்டும். இதுக்கு டேஸ்ட்டு தரதே இந்த பூண்டு தான். ஸோ இந்த பூண்டை இப்போ நல்லா போட்டு நம்ம இடிக்கல்லில் இடிச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வணங்கணும். இது கூட நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு கொடுக்குறது பூண்டு தான். பூண்டை நல்லா சேர்த்தாச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். போட்டாச்சு தக்காளி. நல்லா வணங்குறதுக்கு உப்பு, நான் கொஞ்சமாக என் தேவைக்கு மஞ்சள்தூள் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நல்லா இதை கிளறி விடலாம். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். அனலில் சிம்மில் வச்சுருக்கேன். தக்காளி இப்போ நல்லா வணங்கணும். ஸோ சிம்மிலேயே நல்லா வணங்கினா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். சிம்மில் வச்சாச்சு. நல்லா வணங்கட்டும் தக்காளி. ஸோ வெயிட் பண்ணலாம் ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி எப்படி வெந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. எப்போவுமே சரி, தொக்கு செஞ்சாலும் சரி, நம்ம எந்த நார்மல் சமையலாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், தக்காளி வதக்கி ஏதாவது நம்ம எந்த சமையலோ சாம்பாரோ கிரேவியோ செய்யும்போது நம்ம உப்பு மஞ்சத்தூள் தக்காளியை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அதுவே தண்ணியெல்லாம் வந்திருக்கும். நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ண தேவையில்ல. எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தால் வெளியவே ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். ஸோ கெட்டு போகாது. இப்போ பாருங்கள் மக்களே, ஓரளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வணங்கிருச்சு. எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டணும். நல்லா சுண்டனதுக்கப்புறமேட்டு தான் மசாலா ஆட் பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிருக்குன்னு சொல்லிட்டு. நான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. 10 நிமிஷம் சிம்மில் வைக்கவும். நல்லா
நல்லா வணங்கிடுச்சு, சூப்பராக வணங்கிடுச்சு. பார்க்கவே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குது பாருங்கள். நம்ம எந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ணலை. நம்ம எந்த கிரேவி செஞ்சாலும் எந்த தொக்கு செஞ்சாலும் தக்காளி இப்படித்தான் வணங்கணும். இந்த ஃபார்மேட் படி வணங்கினா மட்டும்தான் கெட்டு போகாது 2 நாளைக்கு இருந்தாலும். ஸோ நம்ம இதை வெளியே 4 நாள் வச்சுக்கலாம். ஸோ இது மசாலா ஆட் பண்ணி 4 நாள் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன மசாலா ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே 1 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா இது சீனி மிளகாய்த்தூள். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு போட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு என்ன உப்பு போடலை. இப்போ மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். கிண்டிட்டேன். மசாலா போட்டு இப்போ நல்லா கிண்டிக்கிட்டேன் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இதில் போட்ட பூண்டு, கறி மசாலா தூள் வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஒரு லைட்டாக ஒரு 50 ml மட்டும் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்றனால ஒரு 4 நாளுக்கு வரைக்குமே எனக்கு யூஸ் ஆகும். அதனால் என் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் போதும். ரொம்பவும் அதிகமாகவும் ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. எண்ணெய் ரொம்ப அதிகமாக மிதங்கும். அதனால் என் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நல்லா வணங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம் நல்லா வணங்கிருச்சா அப்படின்ட்டு. இப்போ சிம்லேயே தான் வச்சிட்ருக்கேன். நான் அதனால் அதிகமாகவே வைக்கல, சிம்லேயே தான் வச்சுருக்கேன். சிம்லேயே வச்சு குக் பண்ணால் மட்டும்தாங்க அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கிரேவியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. சூப்பராக அப்படி வாசம் அப்படி வெளியே வரைக்குமே வருது. தக்காளி பஜ்ஜி பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு, தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வாசம் செம்மையாக இருக்குது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாவா, போகலாம். அவ்வளோதாங்க, தக்காளி பஜ்ஜி ரெடி. இப்போ நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.
செஞ்சேன் இல்லைங்களா தக்காளி பஜ்ஜி. ஸோ அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். பேஞ்சிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இதில் என்ன டேஸ்ட் நல்லா தெரியுதுன்னா பூண்டு போட்டிருக்கோம், ப்ளஸ் அந்த கறி மசாலா போட்டது, காய் விட்டு நல்லா வணங்கினது. ஸோ சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இதை வெளியவே ஒரு 4 டேஸ்க்கு வச்சுருந்தாலுமே கிடையாது. ஏன்னா நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணல, நல்லா வணங்கியிருக்கு. ஸோ அதனால் கிடையாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.